ஆளை பொறுமையா எடுத்து வச்சு வருவாரு. வேக வாங்க மாட்டாரு. சரி வாய்ப்பு நாய் கொண்டு காட்சி அளிக்கணும். சுவாமி வரம்பெட்டி வந்தீரா சர்வேசனை கண்ணீரா வரம்பெட்டி வந்தீரா சர்வேசனை கண்ணீரா இப்படி நீ கேட்பேன் என்று தெரிந்துதான் கொண்டு வந்தேன். நமது மகன் பார்க்கணும். ஆமா சாமி. வாய்ப்பு போய் பார்த்து வா. எங்கே தெரியலையே சாமி. தெரியல. கொஞ்சம் ஒதுங்க. மகோதரா அடா மகோதரா சொல்லுங்க. என்ன செய்றீங்க? வேது புடிச்சுங்கறோம். என்னது? வேது புடிச்சுங்கறோம். வேது புடிக்கிறீங்களா? வேற ஏதாவது செய்றீங்களா? ஈச புத்து மருந்து ஊதிக்கிறோம். வேது புடிக்கிறோம். ஈச புடிக்கிறோம் வந்து ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? நாளைக்கு நாங்க கரும்பு வர வெட்டோம். இவன் தான் 14 பேர் சோறாக்குறோம். நாங்க தான் கரும்பு வெட்டணும். கட்டாவாது. வாய்ப்புள்ள ஒரு மாசம் வந்துட்டா. சாமி அங்க போய் கத்த காட்டுற யார் தெரியுமா? வெல்முட்டு கெண்ணி சேவ் பண்ணிட்டு அடுக்கு யார் தெரியுமா? வாரத்து ஆடி. டேய் வேற கதை இருந்தாலும் போட்டுருப்போம். இந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம நடக்கலை. சாமி மாவரம் ஜீவனம் வந்தா சொல்ல மறுத்தி ஆகியா இனி சாட்டி கொண்டு வா. அது மட்டும் சாமி அந்த மண்டபத்தில் அது உட்கார்ந்து காரி பொழுது அறக்க போட்டால் ஆமாம் சாமி. நான் மருமகன் சொல்றேன். அவன் ஒரு ஆள் தான் அனுப்பி விடுவேன். என் மனைவி பார்த்து தாலி அவன் சொன்ன கழுதை யாரு? அவர் சொன்னாரு. பார்த்து வா எங்க காவல் போறேன்.
யாருமே தெரியல அங்க கூப்பிடுறா தெரியாது. ஏய் வாடாங்க. இப்ப இவனுங்க சாகணும். இவனுங்க பொண்டாச்சாங்க தாழ இருக்கணும். சொன்னாலும் அனுபவம் தரமா அதே சொன்ன பல்லு வந்து நாலு மாதிரி வேற ஒண்ணு இல்லைங்க. சுவாமி அவர்களை கொள்ள வேண்டாம், சாமி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவள் மனைவி மண்டோதரி பெண்மணிதானே. அவளை கொண்டு விட்டால் அவள் நிலைமை என்ன ஆகும்? மண்டோதரி இலக்கமே இல்ல அலக்கப்பதறி இவனுக்கு உயிர்ப்பிச்சியா கூடாது. இவனுங்க இங்கே அடிக்கணும். வேண்டாம் சுவாமி, விட்டு விடுங்கள். எனக்கு தான் தெரியும் பெண்ணின் என்ன போல ஒரு பெண்ணு தானே அவங்க உதவி ஆகிடாம செத்தாங்க சொல்லி என்ன பெருமை பாருங்க. ஆனா உலகத்துடைய விதிப்படி முறைப்படி யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆடவனுக்கு ஒரு மனைவி இல்ல தப்பி தவறு 2 பொண்டாட்டி இருக்கலாம். ஆனா இவருக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 6 பொண்டாட்டி. கடைசி அங்க போய் அந்த தலையில கழிக்கிறாரு. அதனாலதான் ஒரு பொண்டாட்டி தாலி அறக்கூடாது, நல்லா இருக்கணும், பொட்டோடு பூவோடு சொன்னாங்க. நீ செத்துட்டு 6 என்னை பகைத்தாய் பாய்ந்தேன் புலி போல் என் பாய்ச்சலை கண்டு பணிந்து விட்டார். நீ நான் உன் மீது பாய மாட்டேன். இந்த முதல் நண்பா 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 நாங்கதான் இருவரும் நண்பரேன்னு பகிர்ந்துட்டோம். நீ என்ன செய்யற? நான் நம்பர் பார்த்து நின்று அந்த ஆசை எனக்கு வந்தது கப்பு. எப்படியா நம்பரேன்னு அம்மா உமது தெருவுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கும்? நீ என்னங்க எங்க தெருவுல எப்படி பார்த்தா ஒரு 200 ஓட்டு இருக்கும். அந்த எல்லாமே பொம்பளைங்க சொன்னாங்க, நின்று நாங்க குத்துறோம், நீ நில்லு நாங்க குத்துறோம்னு சொல்றாங்களா பொம்பளை எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இறங்குனேன். ஆமாங்க. ஒரு 25 தள்ளு 175 ஓட்டாய் உனக்கு கிடைச்சிருக்குமே. என்ன பார்த்தா என்ன அவ்வளவு கேவலமா உனக்கு ஊரே எழுந்துங்க என்னது அப்படி இப்படி போய் 2 ஓட்டுதான். ஊரே என்று சொல்றேன் 2 ஓட்டு தான் வாங்கணும். 2 ஓட்டு யார் யார் ஓட்டு? ஒன்னு என் முண்டாட்டிதே, ஒன்னு என் கூட்டாடுது. ஏண்டா ஓட்டு என்ன ஆயிடுச்சு? அன்னைக்குதான் நான் அதிகமா குடிச்சிட்டு ஏன் சின்ன அடி சின்ன அதையும் கிடைக்கா. குடிய கிடைக்கும். குடி பழக்கம் உடல்நலத்தை பாதிக்கு. எங்கடா தெரியுங்க போடக்கூடாதா? சத்தியமா என் மொண்டாட்டை விட்டா விட்டுரும், ஆன்சு விட மாட்டேன். நீயோ சிவபக்தன், என்னை போல நானும் சிவபக்தன். ராவணா, இந்த உலகில் உனக்கு யார் ஒரு பகைவரோ அவரெல்லாம் என் ஜென்மம். உனக்கும் பகைவன். உனக்கு யார் ஒரு நண்பரோ அவரெல்லாம் என் புத்த நண்பர்கள்.
என் மூச்சு உள்ளவரை நிச்சயமாக. உயிர் போகாது சத்தியம். என் உயிர் இருக்க வரை உயிர் போகாது சத்தியம். ஆட்சி கொண்டு போவதை முன்னோடு நிச்சயமாக. ஏய், இங்க வா. ஏன் அப்படி ஒதுங்கி இருக்கீங்க? பசி எடுக்குதா? ஒண்ணு சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடு. இந்த ஊரை வந்த உடனே அன்பான மரியாதை, அன்பான பேச்சுவார்த்தை. இப்ப இருக்க ஊரை எங்கேயுமே பாத்துட முடியாது. ஐயா வீட்டுல போட்டாங்கள சாப்பாடு தேவ அம்சத்தோர் மிஞ்ச உணவு இருந்தது. இப்பேற்பட்ட சாப்பாட்டை எங்க வீட்டுல கூட சாப்பிட்டு கிடையாது. அறுசுவை உணவு கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா குழு அனைவருக்கும் இங்கு சாலோப சாய்ச்சம் என சொல்லக்கூடிய முனுசாமி ஐயா இருந்ததற்காக வாலி மோட்சம் என்ற நாடகம் வைத்திருக்கார்கள். அறுசுவையான கொடுத்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. இப்பேற்பட்ட சாப்பாடு நம்ம வீட்டோட சாப்பிட்டது கிடையாது. இருந்தாலும் இப்ப குரங்கு வீட்டுல நம்ம சாப்பிட்டு போலாம். பேசிட்டு வா. அதான் நீ வரீங்க. போய் போய் குரங்கு வீட்டுல போய் சாப்பிட்டு சரியா குரங்கு வீட்டுல சாப்பிட்டா உனக்கு அசிங்கமா தெரியுது. அசிங்கம். உன்னோட கேட்கறேன். இது வரைக்கும் யாரு வீட்டுல நீ சாப்பிடாத சொல்லுங்க. மானாமதியை கூட்டு வரல குடிச்சு அருங்கன்னா நேரம் எட்டு போடுவாங்க சாப்பிட்டு தான் போவாங்க. யாரு வீட்டுல? குடிக்காத வீட்டுல அவங்க கறி சோறு அடியில் அடிச்சு போறாங்க. அதுல அது அது பொண்ணு ஒன்று மாதிரி சாப்பிட்டு போட்டு இன்னும் அறியாத பண்ணிக்கிறேன். இன்னும் என்ன உனக்கு? அதுல சொல்ற ஐயா ஏய், வாடா. அன்பா வருகிறேன். அன்பா வருகிறேன்.